வாழ்க்கையோட யதார்த்தமும், வாழ்க்கையோட தத்துவமும் ஒரு மனிதனுடைய மரணம் நடக்கும்போது தான், என்னடா இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா? அப்படின்னு வந்து நமக்கு நினைக்க தோணும். சமீபத்தில எடுத்துக்கிட்டா, தொடர்ந்து சினிமா பிரபலங்களுடைய மரணங்கள் நடந்துகிட்டே தான் வந்திருக்கு. ஒரு பக்கம் சினிமா பிரபலங்கள், இன்னொரு பக்கம் சீரியல் பிரபலங்கள். சமீப காலமாவே இது வந்து ரொட்டீனா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல ஒரு ஷாக்கிங்கான நியூஸா வந்து இருக்கு. அதே நேரத்தில பிரபலங்களும் இந்த செய்திய வந்து கேள்விப்பட்டு, பலரும் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த வரிசையில இன்னைக்கு அதாவது சீரியல் நடிகர் பிரபாகரனுடைய மறைவு செய்தி பலரையும் வருத்தமடைய வச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அவரு நேற்று வந்து இறந்து போன சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபாகரன் இறந்து போனது. ஆனா அவர் நேத்து இறந்து போன சம்பவம் பலருக்கும் அது வதந்தி அப்படிங்கிறது மாரியான வந்து ஒரு சூழல்ல வந்து இருக்கிறப்ப, அவர் வந்து இறந்து போனது வந்து உண்மைதான் அப்படிங்கிற வந்து செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம, அதனுடைய அதிர்வலை இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்த சீரியல் இண்டஸ்ட்ரியில வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட ஒரே மகன் வந்து மனோஜ் பாரதி ராஜா இதய நோய் காரணமா ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு வந்து இறந்து போனாரு. அவருக்கு இதய அறுவை சிகிச்சை வந்து பண்ணது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுக்கப்புறம் அன்னைக்கு இறந்து போறதுக்கு முன்னாடி சாயங்காலம் அவர் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு தன்னோட மனைவிட்ட வந்து ஒரு டீ போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க கிச்சன்ல போய் டீ போட்டு எடுத்துட்டு வரக்குள்ளேயும் இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு மனோஜ் பாரதி ராஜா. இவருக்கு ஏற்கனவே இதயத்துல பிரச்சனை வந்து இருந்த ஒரே காரணத்தினால அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கும் வந்து கொண்டு போயிருக்காங்க. அங்க சிகிச்சை பலன் இல்லாம இல்லைங்க அவர் அப்பவே இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தாங்க. இது சினிமா உலகத்துல அனைவரையும் புரட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியான ஒரு செய்தியா வந்து இருந்தது. அதே போலதான் நடிகர் ஹுசைனியும் தனக்கு ரத்த புற்றுநோய் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாவில் அவர் அடிக்கடி வீடியோவும் போஸ்டும் போட்டுக்கிட்டே இருந்தார். அது வரைக்கும் ஆரோக்கியமா இருந்த ஹுசைனி ஒரு சில வாரங்கள்லயே திடீர்னு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இறந்து போனார். அதுக்கப்புறமா சீரியல் நடிகர் ஸ்ரீதர் ஷூட்டிங் ஸ்பாட்ல நல்லா இருந்த மனுஷன், ஹெல்த்தியா இருந்த மனுஷன் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல வந்து பார்த்தோன்னா இறந்து போயிட்டாரு. அது போல தான் பல திரைப்படத்திலையும் சீரியல்லையும் குணச்சித்திர வேடங்கள்லையும் வில்லனாவும் நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் ராம்குமார் வந்து புற்றுநோய் காரணமா சிகிச்சை எடுத்து கொண்டிருந்த போது அவரும் காலமாயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலம் அடைந்த நடிகர் ஆண்டனியும் இறந்து போயிட்டாரு. ஆண்டனிக்கு ஆஸ்துமா பிரச்சனை காரணமா சில வருஷமா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுபோல அவருடைய இடுப்புக்கு கீழே நீர் கோர்த்து அவரால் நிம்மதியா படுத்து கூட தூங்க முடியாத அளவுக்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த நிலையில அவருடைய இழப்பு செய்தியும் சின்ன திரையில ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டது. இப்ப அந்த வரிசையில ஜி தமிழ் மற்றும் விஜய் டிவி சீரியல்ல நடிச்சு பிரபலமான நடிகர் பிரபாகர் வந்து இறந்து போனது இன்னும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நடிகர் பிரபாகரனுக்கு சில நாட்களாகவே உடல்நிலை பிரச்சனைகள் இருந்ததாகவும் கடந்த 20 நாட்களா அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பிரபாகரன் ஜி தமிழ்ல சமீபத்தில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய கெட்டிமடம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே போல ஜி தமிழ்ல ஒளிபரப்பான மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்லையும் அவர் வந்து நடிச்சிருந்தாரு. விஜய் டிவில சமீபத்துல முடிவுக்கு வந்த பணிவிலும் வளர்வனம் சீரியல்லையும் அவர் நடிச்சிருந்திருக்காரு. இவருக்கு ரசிகர்கள் மற்றும் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. என்னதான் வந்து வேலைப்பளு ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் எல்லாரும் அவங்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும், ஹெல்த்ல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குங்க. ஆரம்பத்துல எல்லாம் 100 வயசு வாழ்ந்த பல பேர் வந்து இருந்தாங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சிலரை பார்த்திருக்கோம். ஆனா இப்ப 40 வயசு தாண்டறதே பெரிய அதிசயமா வந்து இருக்கு. ஒரு சராசரி மனுஷனோட ஆயுள் காலமே இப்ப 40 வயசுங்கிறது மாதிரியான ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. அவசரமான உலகத்துல நம்மளுடைய சாப்பாடு மற்றும் வாழ்க்கை முறை, அதுக்கப்புறமும் உடம்புல வந்து ஏற்படக்கூடிய மாற்றம், ஸ்ட்ரெஸ் இப்படின்னு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அந்தந்த நேரத்துல நம்ம உடம்ப பார்த்து நம்ம சிகிச்சை வந்து எடுத்துக்கல அப்படின்னா இது மாதிரியான அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் வந்திருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லைங்க. அதனால எல்லாரும் அவங்களுடைய உடல் நலத்துல கவனமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலியமா கேட்டுக்கொள்கிறோம்.